வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்க நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம். தமிழக அரசு சார்பில் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்து சமய அறநிலைத்துறையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா, தூத்துக்குடி இணை ஆணையர் அலுவலகம் வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் நீங்கள் 8th படிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் கூடவே அப்ளை பண்ணிக்க முடியும். கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 17/1/2024 இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும். சேலரியை பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங் சேலரி 15,700 முதல் 50,000 வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி இணை ஆணையர் அலுவலர் வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான PDF உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். வேலைவாய்ப்பு சம்பந்த விளம்பரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் எடுத்த உடனே என்னென்ன ஜாபுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம். ஓட்டுநர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர், இந்த 3 போஸ்டிங்காக தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பார்த்துடலாம். இது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 3rd பேஜில் இருக்குது. பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க. பெயர், முகவரி கேட்டிருக்காங்க. உங்களுடைய பேர் என்னவோ உங்களுடைய அட்ரஸ் என்னவோ கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. நீங்கள் கல்வி தகுதி 8th படிச்சிருக்கீங்கன்னு 8th மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் கூட நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஏஜ், ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இனம் கேட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்து மத சான்றவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ ஸோ அதை நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. முன்னுரிமை சம்மந்தமான டீட்டெயில்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இருக்குது அப்படின்னா விவரங்களை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம். அதுக்கடுத்தது இதர விவரங்கள்னு சொல்லி கேட்டிருக்காங்க, தகுதிகள். ஸோ அது இருக்குன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தொலைபேசி நம்பர். அதுக்கடுத்தது விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் கேட்டிருக்காங்க. விண்ணப்பிக்கும் பணியின் பார்த்தீங்கன்னா 3 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பணியிடங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு ஒவ்வொரு பணியிடத்துக்குமே நீங்கள் 3க்குமே அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸுமே வந்து நீங்கள் செப்பரேட் கவராக நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் 3 ஜாபுக்குமே ஒரு ஆள் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஓட்டுநர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஓட்டுநர் கொடுத்துக்கோங்க. அலுவலக உதவியாளர் அலுவலக உதவியாளர், இரவு காவலர் இரவு காவலர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தனியாக நீங்கள் செப்பரேட்டாக இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இடம், நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் இங்கே கையெழுத்து போட்டுட்டாலே போதுமானது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட TC மார்க் ஷீட் வச்சுருங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், குடும்ப அட்டை, அதுக்கடுத்து உங்களுடைய முன்னுரிமை சான்றிதழ், ஆதார் அட்டை, வேலைவாய்ப்பு, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்கன்னா ஸோ அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுய விலாசமிட்ட 25 ரூபாய்க்கான அதாவது தபால் தலைவருடன் உடைய உரை சொல்லியிருக்காங்க. 25 ரூபாய்க்குள்ள தபால் தலைவர் நீங்கள் ஓட்டிட்டு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து நேர்காணலுக்கு அழைக்கும் போது ஸோ அந்த லெட்டர் தான் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா வேலைவாய்ப்பு இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் அலுவலகம் தூத்துக்குடியில் தான் வேலைவாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே அப்ளை செய்ய முடியும். இந்த பணி பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானதுன்ற விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓட்டுநர் உரிமத்தை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு வேகன்சி எடுக்கிறாங்க. 19,500 ஸ்டார்டிங் சேலரியாக கொடுக்குறாங்க. அலுவலக உதவியாளர் பார்த்தீங்கன்னா 3 எடுக்கிறாங்க. 15,700 ஸ்டார்டிங் சேலரி அவங்க கொடுக்குறாங்க. இரவு காவலருக்கும் சேம் சேலரி தான் கொடுத்துருக்காங்க. 50,000 வரைக்கும் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் 8th பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓட்டுநருக்கு பார்த்தீங்க அப்படின்னா LMV லைசன்ஸ் வித் பேட்ச்னு சொல்லியிருக்காங்க. நல்ல உடல் தகுதியுடன் இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இரவு காவலரில் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு நீங்கள் தோல்வி அடைஞ்சாலும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் தமிழ் எது படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. மிதி வண்டி, அதாவது உங்களுக்கு சைக்கிள் வந்துட்டு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிரைவிங் வந்து கிளியராக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுன்ற விஷயத்துக்காக ஸோ அதுக்கான போட்டி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமைகள் சம்பந்தமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 1/1/2023 வயது வரம்பு பொறுத்தளவுக்கு நீங்கள் 18 வயது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். SC ST SCA பார்த்தீங்கன்னா 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். GDயில் பார்த்தோன்னா 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். MBCயில் பார்த்தீங்க அப்படின்னா 34 வயசு உள்ள வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். BCயில் பார்த்தீங்கன்னா 34 வயசு. ஸோ இந்த ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அப்ளிகேஷனுமே ஃபார்மே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முகவரியை பொறுத்தளவுக்கு இணை ஆணையர் இந்து சமய அறநிலைத்துறை 35/1A
மேலரத்தர வீதி, தூத்துக்குடி 628-002. ஸோ இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்ப வேண்டியதாக இருக்கும். அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க கிளியராக. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் எப்போ சேரணும் அப்படின்னா 17/1/2024 மாலை 5:30 மணிக்குள்ளே நீங்கள் தபால் வந்துட்டு உங்களுக்கு அவங்களோட போய் சேர்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷனாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தகவல் தேவைப்படுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சில உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.